sister. God God bless you. bless you. கொழும்பிலிருந்து வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை 110 நாடுகளோடு நீங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள். நாங்கள் மாவலோடு நிற்கிறோம் கேட்பதற்கு. வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you, Pastor. Thank you very much, Amma. God bless you. நினைத்திய வெளிச்ச நேரத்தோடு எங்களை கலந்து கொள்ள செய்த உதவிக்காக சுவாமி உமக்கு கோடான கோடி தோத்திர நமஸ்கார பலியை உமது பாத்திர வைக்கிறோம் சுவாமி. அபிஷேகத்தின் தாகத்தை எங்கள் மேல் ஊட்டி கொண்டு இருக்கிறதற்காக, பசி தாகமாக எங்கள் மேல் ஊட்டி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எனவே அறிவிப்பாளன் மூத்த ஊழியர் மகேந்திரன் ஐயாவையும் சுவாமி ஆண்டவரை ஆரம்பம் முதல் முடியும் வரை அவரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி என்னை இன்றைக்கு இந்த நெட்வொர்க்கோடு சேர்ந்து கொள்ள அவர் செய்த உபகாரத்திற்காக ஐயாவை ஆசீர்வதிங்கள் என்று சொல்வதோடு கவர் லெஸ்லி ஐயாவையும் அதிக தைரியத்தோடு இந்த நிதிய வெளிச்ச நேரத்தை இவரிடமாக செய்து கொண்டு வருகிறதற்கு நீர் கொடுத்த உதவிக்காய் உமக்கு தோத்திரம் வரையும் அவருடைய பாரியாரையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவரோடு கையிட்டு உதவி செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சுவாமி உமது பாரத்தில் வைக்கிறோம் ஐயா. உமது பலன் இல்லாதபடி எங்களுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே எல்லாம் செல்வாக்கினாலே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. இன்றைய நாளிலும் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் சுவாமி உமது பாதத்திலே வைக்கின்றோம். நீரே அருமையாக அழகாய் அலங்காரமாய் நடாத்த வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. எனவே இந்த நாளிலும் வழி நடத்துகிற சகோதரியை ஆரம்பம் முதல் முடியும் வரை ஒருவித தடங்கல்கள் இல்லாதபடி இயற்கையும் செயற்கையும் சகோதரிக்கு ஜாதகமாக நிற்குவனமாக அவரை முதலித்த ஓட்டக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் சுவாமி என்று இந்த வேளையிலே கெஞ்சி நிற்கின்றேன். இந்த நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அக்கினி, அதாவது ஊழிய செய்கிற எங்கள் மேல் எப்பொழுதும் அபிஷேகத்தின் மேல் பசி தாகம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பேச நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய பலப்படுத்துவாராக. எப்பொழுதும் அக்கினி, அதாவது பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது என்பதை நாங்கள் பழைய ஏற்பாடு லேவியராகமும் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பல சட்டத்திட்டங்களை கர்த்தர் மோசேக்கு சொல்லி கொடுத்தார். அதிலே முக்கியமானது ஒன்று, ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பலிபீடத்தின் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகும். பரலோகத்திலே கெரீபீன்களும் செராபீன்களும் துதிக்கும் தொனி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போது பவுல் கூட எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாதபடி ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் தோத்திரம் செய்யுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18வது வசனத்திலே கூறியிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16, 17, 18வது வசனத்திலே அபனமாக அவர் கூறி இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் ஏதோ ஒரு பண்டிகை அல்லது விழாவில் மட்டும் அல்ல, ஓய்வு நாட்களில் மட்டும் மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பரலோகத்திலும் கூட தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள்
சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டே இருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு அக்கினியை வைத்திருக்கிறார். அந்த அக்கினியை போடவே அவர் வந்தார் என்பதையும், அந்த அக்கினி நம் உள்ளமாகிய பலிபீடத்தில் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கவே வேண்டும். நாமே அவருடைய ஆசரிப்பு கூடாரம், கவனியுங்கள், நாமே அவருடைய ஆசரிப்பு கூடாரம், நாமே தேவ ஆலயம், தேவனுடைய ஜெப வீடு, தேவனுடைய வாசஸ்தலம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் வேதாகமத்தையும் பாமாலை சிந்தனைகளை பாட்டு புத்தகங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு போய் வந்தால் போதும் என்று எண்ணுகிறார்கள். மற்ற 6 நாட்களும் உலகத்தாரை போல வாழ்கிறார்கள். அக்கினியையும் காணும், அனலையும் காணும். சிலர் குடும்பத்தோடு சுற்றுலா போகும் பொழுது கூட ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விடுவார்கள். திரும்ப தேவனோடு உறவு புதுப்பிக்க அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்குள் வைத்துகின்ற அக்கினி, ஜெப ஆவி, துதியின் அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரோடு உள்ள உறவை எப்பொழுதும் அனல் மூட்டி எழுப்புங்கள். அப்பொழுது ஆவியானவருடைய பிரசன்னமும் மகிமையும் உங்களுக்குள் காணப்படும். ஆசரிப்பு பிரமாணம் வருகின்ற வரையில பல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலிபீடங்களை கட்டி தரிசித்தார்கள். தகன பலியாக ஆடுகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மாத்திரமே அக்கினி பலிபீடத்திலே பற்றி எரிந்தது. அப்பொழுது மாத்திரமே. ஆனால் தேவன் மனுஷர் மத்தியிலே தங்கி ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை ஒருவருக்கும் கொடுத்தார் என்பதுதான் அந்த லேவி பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கின்ற அந்த வசனத்தை வாசியுங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்பொழுதுமே தேற்றி ஆற்றி அள்ளி அணைத்துக் கொண்டிருப்பார். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அது கல்வாரி மேட்டிலே கொல்கத்தா மலையிலே உள்ள கல்வாரி சிலுவை ஆகும். அங்கே கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார். தலையிலே முள்முடி, கைகளிலே ஆணிகளை ஏற்று தன் கடைசி தொட்டு இரத்தத்தையும் நமக்காக ஊற்றி கொடுத்தார். நம்முடைய பாவ நிர்வாண பலி அவரே, இயேசு கிறிஸ்துவே. இயேசுனமே சிலுவை விடத்திலே சம்மதித்தார். 50வது நாள் பரலோக பரிசுத்த அக்கினிய பூமியின் மேல் இறங்கி வர ஆரம்பித்து விட்டது. அக்கினிமயமான நாவுகள் அங்கே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த 120 பேர் மேலும் அமர்ந்தது. அந்த அக்கினியை அழித்து போட கூடாது, தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியை அவித்து போடாது இருங்கள் என்று எழுதுகிறார். அது நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:19 வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 5:19 அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும், எரிந்து கொண்டே இருக்கணும். அது உங்கள் உள்ளமாகிய பலிபீடத்திலே அக்கினி உங்களுக்குள் வருகின்ற அசுத்த எண்ணங்கள், சிந்தனைகள் ஆகியவற்றை சுட்டு எரித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் அங்கு இருக்கக்கூடாதபடி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது அபிஷேகத்தின் அக்கினி, அன்பின் அக்கினி, நேச வைராக்கியத்தின் அக்கினி, சுத்தரிப்பின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி. ஆகவே இருதயத்தை பலிபீடமாக ஆக்கி நம் ஆவி, ஆத்மா,
சரீரம் நொறுமுண்ட வழியாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவ சமூகத்தின் அக்கினி கொழுந்து விட்டு எரியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். மெய்யாகவே அது எரியும் அன்பானவர்களே. வேத வசனங்களை வாசியுங்கள். வேத வசனங்களை வாசிப்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. தேவன் தம்முடைய மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார். அது ஒரு பொழுதும் நாம் அநியாயமான ஒரு காரியமாக எண்ணவே நாங்கள் கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே தேவனுடைய வசனம் எல்லாம் ஆவியினாலும் ஜீவனுமாக இருக்கிறது என்பதை நாங்கள் யோவான் 6 அதிகாரம் 63வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதை வாசிக்கும் போது அக்கினி நமக்குள் மூலக்கூடியது. பேதுரு வசனத்தை பிரசங்கிக்கிறார். அதுல ஆவி இருந்தது, ஈவன் இருந்தது. கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் தாகம் உள்ள விறகுகளை போல் இருந்தார்கள். அவர்களில் அக்கினி மூண்டது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர்கள் 10:44வது வசனத்திலே எருசலேமிலே இருந்து எத்தியோப்பியாவிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்த ஒரு மந்திரி பிரயாணத்திலும் கூட எசாயாவினுடைய தீர்க்கதரிசியை அவன் அந்த ஆகமத்தை வாய்த்து கொண்டு இருந்தான் என்று அப்போஸ்தலர்கள் 8:28வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் 8:27 ஆவியானவர் நீ போய் அந்த இடத்திலே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே ஆவியானவர் பேசினார். சேர்ந்த பொழுது வேத வாக்கியங்களை விளக்கி அவனுக்கு காண்பித்தார். வேத வசனங்களாக நினைத்து இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கம் செய்தார் என்று அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இது மந்திரியினுடைய ரட்சிப்புக்கு மட்டும் அல்ல, எத்தியோப்பியாவில் எழுப்புதல் தீ பரவுவதற்கொரு உதவியாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் உள்ள பட்டயமுமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இதிலே 4:12 வாசிக்கின்றோம். அதே நேரத்தில் அக்கினி சுவாலையாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாருடைய வார்த்தை என் எலும்புகளே அடைக்கப்பட்டு எரிகின்ற அக்கினியை போல் இருதயத்தில் இருக்கிறது என்றும் அதை சகித்து இளைத்து போனேன், என்னால் பொறுத்து கொள்ளாமல் போயிற்று என்ற எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எரேமியா 20:9. அநேகர் வேதத்தை வாசிப்பது இல்லை, அபியாசப்படுத்துவது இல்லை, ஏனோ தானோ என்று எண்ணுகிறபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அனல் இல்லை, அக்கினி இல்லை. அலங்கார பொருளாக இருக்க தேவன் வேத புத்தகத்தை நமக்கு அருளை செய்ய இல்லை. அன்பானவர்களே, அலங்கார பொருள் அல்ல, அலங்கார பொருளாக ஒரு நாங்கள் அதை யோசிக்க கூடாது. அதனுடைய வார்த்தை எல்லோருடைய எலும்புகளிலும் அக்கினியாக இருக்க வேண்டும். எரேமியாவுக்குள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. எலிசாவுக்குள்ளும் அந்த காரியம் அப்படி இருந்ததுனால மரித்த ஒரு மனிதனை புதைக்க கொண்டு வந்த பொழுது கூட எலிசாவின் எலும்புகள் பட்டு அவன் உயிரோடு எழுந்தான். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவனமாக நாங்கள் வாசிக்கின்றோம். உயிருள்ள தேவ வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் குமாரன் என்கின்ற தீமோத்தியை பற்றி சாட்சி சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவள் என்று உனக்கே தெரியும் என்பதை 2 தீமோத்தி 3வது அதிகாரம்
15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கின்றது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கவும், அவைகளை உபதேசத்திற்கும் கண்டித்துக் கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதையும் வேதம் கூறுகிறது. 2 திமோத்தி 3வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். சங்கீதக்காரன் தாவீது வேதாகமத்தை மிகவும் நேசித்தார். 1 சங்கீதம் இரவும் பகலும் தியானித்துகிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதுகிறார். வேத வசனங்கள் அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதையும் சங்கீதம் 119, 105 பார்க்கின்றோம். வெளிச்சம் கொடுக்க வேண்டுமேயானால் அதற்குள்ள அக்கினி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மதை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23, 29வது வசனத்திலே. அடுத்தபடியாக ஆராய்ந்து பாருங்கள். இது மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக வாசிப்பது வேறு, ஆராய்ந்து பார்ப்பது வேறு. ஆராய்ந்து பார்ப்பதுதான் தேவனுடைய மகத்துவங்களை அறிய முடியும், அவருடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அந்த வசனங்களே என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே 39வது வசனத்திலே அவனமாக வாசிக்கின்றோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் குணாதிசயங்களையும் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வேத வசனமும் கர்த்தரை குறித்து சாட்சியாக இருக்கிறது, ஆழமான சத்தியமாக இருக்கிறது, நித்திய பாதைக்கு வழிகாட்டுகிறதாக இருக்கிறது. மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகின்றது, உருவாக்கப்படுகின்றது. வேதத்தை ஆராய்ந்து பார்த்த ஒரு உறுப்பினரை குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. உள்ள மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்ட காரியங்களிலே இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அவர்கள் பார்த்ததினாலே தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கிலும், கவனிங்கள், தெசலோனிக்கேயிலே உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சாட்சி சொல்கிறது. அப்போஸ்தலர் 17:11 வாசித்து தியானியுங்கள். அப்போஸ்தலர் 17:11. புத்தகத்தை கதை புத்தகமாக படிப்பது போல் படிக்க கூடாது. ஆராய்ச்சி புத்தகத்தை போல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது ஆழமான முத்துக்களை நாங்கள் சேகரிக்க முடியும். நம் உள்ளத்திலே அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும். எம்மாவூருக்கு போறான். எம்மாவூரை பற்றி உங்களுக்கு தெரியும். எம்மாவூருக்கு போன சீசர்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை விவரித்து காட்டிய பொழுது அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்தது என்று லூக்கா 24வது அதிகாரத்திலே 27, 32வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனங்களை எப்பொழுதும் ஆராய்ந்து பாருங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும். முதலாவதாக தியானித்து பாருங்கள். தியானம் என்பது ஒரு வாசித்தவற்றை திரும்பவும் ஞாபகத்தில் கொண்டு வந்து அமர்ந்து எண்ணி பார்ப்பதாகும். இதை நான் இன்னொரு மாதிரியாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பசுமாடு புல்லை மேய்ந்த பின்பு தனியாக ஒரு இடத்துல சென்று படுத்து கொள்ளும். படுத்து சாப்பாட்டை புல்லை திரும்ப இழுத்து அசை போடுகிறது. அதாவது இதை நாங்கள் இறை மீட்பு என்று சொல்லுகிறோம். அதே போல வாசித்த வேத பகுதியை நாம் தியானிப்பது மிக மிக அவசியமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். தாவீது ராஜா
இருந்த போதிலும் பல அலுவல்கள், பல அவசர கடமைகள், பல யுத்தங்கள் இருந்த போதிலும் கூட வேதத்தை தியானிப்பதிலே அவர் தவறவே இல்லை. உம்முடைய வசனத்தைக்காக நான் காத்திருக்கிறேன் சுவாமிங்கிறாரு. உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக குறித்த உங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளட்டும் என்று சங்கீதம் 119வது அதிகாரத்திலே 147வது வசனம் 148வது வசனத்தையும் வாசித்து தியானியுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே அனல் மூள வேண்டுமா? ஆத்மாவிலே தொடர்ந்து அனல் பற்றி எரிய வேண்டுமா? இந்த ரகசியத்தை வேதத்தை தியானித்து வாசிப்பதிலேயே இருக்கின்றது. தாவீதனோட அனுபவத்தை எழுதும்போது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினாலே விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 39வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, உங்களுடைய இருதயத்திலே வேத வசனங்களை நிரப்பி வையுங்கள், அவ்வப்போது அவைகளை ஞாபகப்படுத்துங்கள், தியானியுங்கள். நிரம்பி வழிகின்ற உங்கள் பாத்திரத்திலே உள்ள பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயை உங்களை கர்த்தர் எரிய செய்து பிரகாசிக்க பண்ணி கொண்டே இருக்க உதவி செய்யும். இந்த வசனங்கள் யோசுவாவோட வெற்றிக்கினுடைய ரகசியம் என்ன? கர்த்தருடைய வல்லமை உள்ள ஓவியக்காரன் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் வென்றதன் ரகசியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்ததுதான். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது புறமோ இடது புறமோ விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படியாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்று யோசுவா 1வது அதிகாரத்திலே 7வது வசனம் 8வது வசனத்திலே பதியப்பட்டு இருக்கின்றது. 4வது வசனங்களை உட்கொள்ளுங்கள். அந்த டைஜஸ்ட் ஆகி அது செய்ய வேண்டிய வேலை செய்யும். வேதத்தை வாசிப்பது வேறு, ஆராய்ந்து பார்ப்பது வேறு, தியானிப்பது வேறு, மட்டுமல்ல அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது வேறு. பரிசுத்தவான்கள் கூட வாழ்க்கையில வேத வசனங்களை 2ஆக கலந்திருந்தன. அவர்களுடைய சரீரத்தோடும் ஆத்மாவோடும் ஒன்றாக இணைந்து இருந்தன. டிஎல் மோடி என்கிற பக்தனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வரலாறு ஆசிரியர்கள் அவரை பற்றி எழுதும் பொழுது 220 பவுண்டு எடை உள்ளவர். அவர் 220 பவுண்டு எடை உள்ளவர். அவர் ஒரு பெரிய உடம்பை உடையவராக இருந்தாலும் கூட சரீரத்திலே ஒவ்வொரு பகுதியிலும் தேவ வசனத்தை இணைத்திருந்தார். வசனத்தின்படிய வாழ்வை அமைத்து கொண்டார். ஆகையால் அவர் ஆவிக்குரிய மகா பலன் பொறிந்தவராக இருந்தார். டெலிகிராமை குறித்து அவருடைய மகன் ஒரு சாட்சி கொடுக்கிறார். என் தகப்பனார் பிரசங்க பீடத்திலே ஒரு வாழ்க்கையும் வீட்டில ஒரு வாழ்க்கை என்று 2 வாழ்க்கையை நடத்துவது இல்லை. வசனத்தை எப்படி பிரசங்கித்தாரோ அதன்படியே வாழ்ந்து காட்டினார். காரணம், அவர் வசனத்தை ஏராளமாக உட்கொண்டிருந்தார் என்று அப்பாவை பற்றி அவர் சாட்சி கொடுக்கிறார். வேத வசனத்தை உட்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள் பாலை உண்டு பலப்படுத்துகிறது போல வளர்ந்தவர்களை கிளம்புள்ள ஆகாரத்தை உண்டு பண்ண பலன் கொள்ளுகிறதை போல நாம் வேத வசனங்களை உண்டு பலன் கொள்வோமாக என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். வேத வசனங்களை உட்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தேனினும் தேன் கூட்டிலே இருந்து ஒழுகுகின்ற தேனிலும் அதரம் உள்ளதாயிருக்கிறது. இது சங்கீதம் 19:10 வாசிக்கின்றோம். தேவனுடைய ஒரு குணாதிசயம், அது கண்களை தெளிவிக்க கூடியது. அது போலவே வேத வசனங்களும் ஆவிக்குரிய கண்களை தெளிவாக்கி பிரகாசம் உள்ளவர்களாக மாற்றுகிறது.
எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அனுபவம் என்ன? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே. ஆலயத்து வருகிற அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், ஒரு காதிலே கேட்டு மறுகாதிலே விட்டு விடுகிறார்கள். நாமோ வேதத்தை வாசிக்கிறதிலும் ஆராய்ந்து பார்க்கிறதிலும் தியானிக்கிறதிலும் செல்வோமாக. விசேஷமாக வேத வசனங்கள் நம்முடைய ஆகாரமாக இருக்கட்டும், ஆத்மாவின் பிரயோஜனமாக இருக்கட்டும். வேத வசனங்களை உட்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு அக்கினியை பற்ற வைக்கும். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள் அன்னாபாகிய தேவ தூதர்களின் உணவை புசித்து காண்டாமிருகத்தின் பலனும் உள்ளவர்களாக மாறினார்கள் என்றும், நம் வேத வசனத்தை புசித்து உள்ளான மனிதர்களே வல்லமையாக புறப்படுத்துவோமாக. மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவிலும் பரலோக அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நிச்சய வெளிச்சம் தரும் வார்த்தையின் மூலம் உப்புணர்வு தந்து அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். மேலும் எப்பொழுதும் அக்கினி, அதாவது அக்கினி ஞான ஸ்நானம், நீங்கள் அக்கினியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அவர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இந்த அனுபவம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தர் கொடுத்திருக்கின்ற இணையற்ற ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். சீசர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணம் அடைந்த பின்பு பயத்தினால் ஒரு அறைக்குள்ளே தங்களை பூட்டிக் கொண்டு பயந்து கொண்டு அடுத்தது என்ன நடக்குமோ என்று திகைத்து கொண்டு மறைந்திருந்தார்கள். ஆண்டவரோ அவர்களை இதே தன்னுடைய தேவ சமாதானத்தில் முதலாக அருளி செய்தார் என்று யோவான் 20:19 வாசிக்கின்றோம். அதோடு நிறுத்திவிடாதபடி 40 நாளாக அவர்களுக்கு தரிசனமாகி தம்முடைய உயிரோடு இருக்கிறவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பித்து கொடுத்தார். பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்று தேறுதல் பெற்று மற்றவர்களை தேற்றும்படியாக கற்றுக் கொண்டார். டீப் கவுன்சிலிங் how to live. அப்படியே அவர்கள் ஓடி ஜெயித்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அக்னிமயமான அவர்கள் மீது இறங்கின. அவருடைய பயம், கலக்கம், சந்தேகம் யாவும் மறைந்தன. அக்கினி தீபங்களாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவர்கள் எரிந்து பிரகாசித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 4:13 அப்போஸ்தலர் அதிகாரம் 5வது அதிகாரத்திலே 15-16 வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்களும் வாஞ்சியோடு விருப்பத்தோடு ஆண்டவரிடத்திலே கேட்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களையும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புவார். மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கக்கூடிய அக்கினி ஜுவாலையாக ஜீவியத்தையும் ஆவிக்குரிய வாழ்வையும் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். நீங்களும் காலத்தை வீணாக்காதபடி இன்றே தேவ சமூகத்தில அக்கினி ஜுவாலையாக மாறி அவருடைய சேவைகளை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். காலம் கடைசியாக இருக்கிறது. எபேசியர் புத்தகத்திலே 5வது அதிகாரத்தை 15, 16, 17வது வசனத்தை வாசியுங்கள் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். சிறிய ஜெபத்தோடு ஜெபம் செய்வோம். அன்புள்ள இரட்சகரே, உம்முடைய சேவையை செய்வது எத்தனை ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் என்பது இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். சுவாமி, நீர்தானே இன்று எங்களுடைய வாழ்விலே இந்த பரலோக அக்கினியையும் அக்கினி சுவாலையான ஒளி வீசுகின்ற அனுபவத்தையும் தாரும். இன்று எங்களை நாங்கள் உம்முடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உமக்கென்று ஒளியை வீச எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களை எடுத்து உபயோகிக்க வேண்டும் என்று
ஜெபம் கேட்கின்றோம் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கும் இந்த அக்கினியினால் அவர்களையும் ஈட்டு இழுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை முற்றிலுமாக மாற்றி உமது தீர்க்க சாயலை அவர்களுக்கு நீர் கொடுக்கிறபடியினால் உமக்கு தோத்திரம் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த நித்திய பயிற்சி ஊழியத்தை இவ்வளவு தைரியமாக சுவாமி உமது பாதத்திலே நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேண்டும் என்று அந்த இருளில் உள்ளவர்களை இந்த வெளிச்சத்துக்குள் கொண்டு வரும் சுவாமி என்று எல்லோரும் ஒன்று கூடி ஒரு மனதோடு பிரார்த்தனை செய்கின்றோம் என்று என் ஜெபத்தை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து உங்களிடத்திலே இருந்து விடை பெறுகிறேன். தொடர்ந்தும் நடத்துங்கள் அம்மா என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இன்றைக்கு உங்களோட பேச கொடுத்த தருணத்திற்காக கோடான கோடி தோத்திரம் சொல்லி ஐயா உங்களிடமிருந்து அம்மா உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன் 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 ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள் பாஸ்டர் ஞானப்பிரகாசம். நான் என்ன மாதிரி என்னுடைய வார்த்தையை அந்த 120 பேர் மேல் கர்த்தரின் தேவன் அக்கினி என்ன மாதிரி வந்து விழுந்ததோ அதே தொடர்ந்து நீங்களும் தேவனின் அக்கினியை பற்றியே நீங்கள் இன்றைக்கு போதித்திருக்கிறீர்கள். அது தொடர்பான ஒரு நன்றான ஒரு வார்த்தையாக இருந்தது. அதோட தேவனின் வார்த்தையையும் குறித்து நன்றாக பேசினீர்கள். அந்த ரெண்டும் இல்லாமல் எங்களுக்கு அபிஷேகமே கிடையாது. அது ரெண்டிலும் இருந்துதான் எங்களுக்கு அபிஷேகமும் வந்து சேருகிறது. கர்த்தரின் அக்கரின் தேவனின் அக்கினி அவருடைய வார்த்தையினால எழுப்பதில்லால வருது அந்த அக்கினி எல்லாம் நாங்கள் வாசிக்கும் பொழுதுதான் அவரோட வெளிச்சமே எங்களுக்கு வந்து சேருகிறது என்றபடியா நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. 110 நாடுகளும் பெற்றிருக்கிறார்கள் அந்த ஆசீர்வாதத்தை. God bless you. Thank you, Pastor ஞானப்பிரகாசம். நன்றி அம்மா, நன்றி. God bless you. God bless you. God bless you too. ஆமென். அடுத்ததாக நாங்கள் இணையத்தில்